சில்க் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க் அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். யார் இந்த மனத்தி கணேசன்? இவர் தமிழ்நாட்டில் செஞ்ச சாதனைகள் என்னன்னு தெரியுமா? இவருக்கும் பைசன் படத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு? ஏன் துருவ் விக்ரம் இவர்கிட்ட போய் பயிற்சி எடுத்தாரு? இதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரீசெண்ட் டேஸில் அதிகமாக யார் இந்த மனத்தி கணேசன் அப்படின்ற ஒரு டாக் போயிட்டுருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் மாரி செல்வராஜ் பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன், வாழை இந்த 4 படங்களுக்கு பிறகு இப்போ அவர் இயக்கிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த பைசன் திரைப்படம். இந்த படம் இப்போ தீபாவளி அன்னைக்கு, அதாவது 17ஆம் தேதி அக்டோபர் 17 வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த திரைப்படத்தில் துருவ் விக்ரம் நடிச்சிருக்காரு. துருவ் நடிச்சிருக்காரு. ஏன்னா இந்த படத்தினோட டைட்டில் கால்லேயே துருவ் விக்ரம் போல அவங்க துருவ் தான் போட்டிருக்காரு. துருவ் கூட ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனில் பேசும்போது, என்னுடைய முதல் படமான இதுதான் நினைக்கிறேன், இதுக்கு முன்னாடி நடித்த படங்களை மறந்துருக்கேன், மகான் படம் அப்பா கூட சேர்ந்து நடித்தது, அது அப்பாவுடைய படமாக தான் வரும், இதுதான் என்னுடைய முதல் படமாக நினைக்கிறேன் அப்படின்னு கூட அவர் பேசியிருந்தார். ஸோ அந்த திரைப்படம் வந்து தீபாவளிக்காக 17ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கபடி பிளேயர், தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு கபடி பிளேயர், இந்திய நாட்டுக்காக விளையாடி அவர் அர்ஜுனா விருது வாங்கின ஒருத்தர். அவர் தான் மனத்தி கணேசன். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த கிட்டத்தட்ட தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் தான். அவருடைய வாழ்க்கையை மையமாக வச்சு தான் இந்த பைசன் திரைப்படத்தை எடுத்திருக்கிறதா தகவல்கள் வந்துட்டு இருக்கு. ஸோ அவர் யார், அவர் என்ன சாதனை பண்ணார் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். மனத்தி அப்படின்ற ஒரு சின்ன கிராமம், அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி பக்கத்தில். இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, திருச்செந்தூருக்கும் ஸ்ரீவைகுண்டத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குக்கிராமம் தான் இந்த மனத்தி அப்படின்ற ஒரு அழகான கிராமம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவருடைய அப்பா பெருமாள், அம்மா மங்களம். ஸோ மனத்தி கணேசன் கூட பிறந்தவங்க வந்து 4 சகோதரிகள், 2 சகோதரர்கள். அதில் ஒருத்தராக தான் இவருமே இருக்கார். ஸோ இவருக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து கபடி விளையாட்டு மேலே ரொம்ப ஆர்வம் அதிகம். அதுவும் குறிப்பாக அது மனத்தின்றது ரொம்ப ஒரு சின்ன கிராமம். அங்கே கிடைக்கக்கூடிய இடங்களில் அப்பப்போ கபடி விளையாடுறது, கபடி எங்கேயாவது விளையாட்டு நடந்தால் அதை போய் வேடிக்கை பார்க்குறது அப்படின்னு கபடி விளையாட்டு மேலே ரொம்பவும் ஆர்வமாக இருந்தார். அப்போல்லாம் கிராமங்களில் வந்து தொடக்கப்பள்ளி மட்டும்தான் இருக்கும், நிறைய பள்ளிகள்லாம் இருக்காது. மனத்தில் இருக்கக்கூடிய தொடக்கப்பள்ளியில் இவர் சின்ன வயசில் படிப்பை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பிறகு அந்த ஊரில் வந்து படிப்பு வசதி கிடையாது அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மேல்நிலை பள்ளிக்கு நடந்து போகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் நடந்தே போய் தான் அந்த ஒரு படிப்பை கற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அதையும் அவர் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ஒரு சூழலில் இவருக்கு கபடி விளையாட்டு மேலே ஆர்வம் அதிகரிக்க கபடியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஈடுபடுறாரு. கபடி விளையாட போகிறாரு, நண்பர்களோடு சேர்ந்து விளையாடுறது இந்த மாதிரி. ஆனால் அந்த காலகட்டங்களில் இவருக்கு கபடி விளையாடுறதுக்கு இடமே கிடைக்காதான். ஏன் அப்படின்னா, அந்த மனத்தி கிராமத்தில் வந்து விவசாய நிலம் கொஞ்சம், ஏன்னா அங்கே பயிரிட்டு விவசாயம் அறுவடை பண்ணி அப்படி பச்சை பசங்க இருக்கக்கூடிய இடத்துல இந்த அறுவடை எல்லாம் முடிஞ்சு அந்த இடம் எப்போ காயுதோ அப்போ தான் இவங்க அங்கே கபடி விளையாடுவாங்களாம். இன்னும் சில நாட்கள் வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றப்ப பக்கத்து ஊருக்கு, ஏன்னா கிரவுண்டும் பெருசாக வசதிகள் கிடையாது அப்படிங்கிறதுனால பக்கத்து ஊருக்கு நடந்தே போகிறது, அங்கங்கே போய் விளையாடுறது அப்படின்னு இந்த மாதிரி தான் ஈடுபட்டு இருந்திருக்காரு. இவர் 9ஆப்ல ஃபெயில் ஆகிட்டார். ஸோ ஸ்கூலை மாற்றுறாங்க, இன்னொரு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்போ தான் இவருக்கு தங்கராஜ் அப்படின்ற ஒரு ஆசிரியர் வந்து இவருக்கு வராரு. இவர்கிட்ட இருக்க திறமைகளை அந்த தங்கராஜ் வாத்தியார் வந்து பார்க்குறாரு. பையன் நல்லா கபடி விளையாடுறானே அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அவர் படிச்சிருக்கக்கூடிய ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து கபடி கிடையாது, ஆனால் அங்கே ஹாக்கி இருக்குது. சரி, நீ ஹாக்கி நல்லா விளையாடுப்பா, கொஞ்சம் கற்றுக்க அப்படின்ட்டு ஹாக்கி டீமில் சேர்க்குறாங்க. ஹாக்கியில் அவர் கோல் கீப்பராக பொசிஷன் பண்ணுறாரு. ஹாக்கியுமே நல்லா விளையாட ஆரம்பிக்கிறாரு. யார், நம்ம மனத்தி கணேசன். எப்படி கபடி விளையாட்டில் அவருக்கு ஆர்வம் இருந்ததோ அதே மாதிரி ஹாக்கிலையுமே நல்லா பயங்கரமாக விளையாட ஆரம்பிக்கிறாரு. இன்னொன்று, அவர் கபடி, ஹாக்கி இது 2 மட்டுமே விளையாடல, தடகள போட்டி இந்த மாதிரியான நிறைய ரன்னிங் ரேஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லையுமே அவர் ஜெயிக்கிறாரு. ரொம்பவும் ஃபிட்டாக உடம்ப வச்சுருக்காரு. இப்படி அந்த ஸ்கூலில் ஹாக்கியில் அவர் விளையாண்டுட்டு இருக்கும்போதே இந்த ஸ்கூலுக்காக ஒரு 10,000 ரூபா பரிசும் அவர் ஜெயிச்சு கொடுக்குறாரு. ஸோ ஹாக்கிலையும் ஒரு நல்ல திறமையான பிளேயராக இருக்கார். ஆனால் அவரால் ஹாக்கியை தொடர முடியல. காரணம், பணம் செலவாகும் ரொம்ப. ஹாக்கிக்கு அந்த பேட் வாங்குறதாகட்டும், பால், அதுக்கான ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வாங்குறதுக்கு, ஷூ இதெல்லாம் வாங்கணும். அந்த அளவுக்கு அவர்கிட்ட அப்போ வசதி கிடையாது. ஆனால் கபடி விளையாடுறதுக்கு அவருக்கு எந்த காசுமே தேவையில்லை. ஒரு பனியனு, ஒரு ட்ரௌசர் இது மட்டும் இருந்தால் போதும், எங்கே வேணாலும் கபடி விளையாடலாம் அப்படின்ற ஒரு தைரியம் அவருக்கு இருந்தது. ஸோ இதை பார்த்துட்டே இருந்தால் அவருடைய வாத்தியார் தங்கராஜ் அப்படிங்கிறவர் வந்து, சரி நீ கபடியே விளையாடு அப்படின்ட்டு இவருக்கு அப்பப்போ உதவுறாரு. அதாவது நீ அங்கே போய் கபடி விளையாடி, இங்கே போய் கபடி விளையாடுன்னு ஹெல்ப் பண்ணுறாரு. அப்பப்போ 10 ரூபாவும் கொடுக்குறாரு. இவர் கிடைக்கிற காசுகளை வச்சுட்டு
சரி எங்கெங்கே விளையாட முடியுதோ அங்கெல்லாம் விளையாடு அப்பப்போ ஜெயிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த மனத்தி கணேசன் அப்படின்ற பேர் காரணமே அப்போ வர ஆரம்பிச்சது தான். ஏன்னா மனத்தி கிராமத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து நிறைய ஊர்களில் ஜெயிக்கிறாரு, நிறைய இடங்களில் போய் பரிசு வாங்குறாரு, அவருடைய திறமை வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு எல்லாருமே கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால தான் அவருடைய பெயரே மனத்தி கணேசன் அப்படின்னு மாற ஆரம்பிக்குது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு பேப்பர் மில் டீமில், சன் பேப்பர் மில் டீமில் வந்து விளையாடக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்குது. அங்கேயும் போய் விளையாடுறாரு. மனத்தி கணேசனுடைய ரோல் மாடல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கபடி பிளேயர் ராஜரத்னம். அதாவது அவர் சின்ன வயசில் பார்த்து வளர்ந்த ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். இவருடைய ட்ரீமும் அவரோட சேர்ந்து நாம் விளையாடணும், அவர் கையால் நாம் ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்னா. ஏன்னா ராஜரத்னம் தான் தமிழ்நாட்டிலிருந்து முதலாக அர்ஜுனா அவார்டு, கபடிக்காக அர்ஜுனா அவார்டு வாங்கின ஒரு முதல் தமிழர் அவர் தான். ஸோ அவருடைய ரோல் மாடலில் தான் இவருமே வராரு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முன்னேறாரு, நிறைய இடங்களில் விளையாட ஆரம்பிக்கிறாரு, மற்ற டீம் கூட விளையாட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இவருடைய புகழ் வந்து இதாகுது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மனத்தி கணேசன் தன்னுடைய திறமையால், விளையாட்டால் எல்லாருக்குமே தெரிய வராரு. சுற்றுப்புற கிராமங்களில் இருக்க எல்லாருமே இவருடைய விளையாட்டை பார்க்கறதுக்கு கூட்டம் கூடுறாங்க. அந்த அளவுக்கு இவருக்கான அந்த ஒரு பாராட்டுகள் கிடைக்க ஆரம்பிக்குது. அதுக்கு பிறகு தமிழ்நாடு மின்வாரியத்துறையில் இவருக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வேலையும் கிடைக்குது. வேலை கிடைச்ச பிறகும் அவர் கபடியை விடவே இல்லை, தன்னால் முடிஞ்ச அளவுக்கு கபடி விளையாண்டுக்கிட்டே இருக்காரு. அதுக்கு பிறகு அவருடைய ஆசைப்படி தூத்துக்குடி அந்த சீனியர் கபடி குழுவில் வந்து இவருக்கு விளையாடுற வாய்ப்பு கிடைக்குது. அதுலேயும் விளையாண்டு ப்ரைஸ் வாங்குறாரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ஆசை நிறைவேறுது. அதே மாதிரி இந்தியன் டீம்லேயும் அவர் இடம் பிடிக்கிறாரு. அவருடைய ரோல் மாடலாக யாரை நினச்சாரோ அவர் கூட சேர்ந்து இவர் கபடி விளையாடுறாரு. அவர் தான் ராஜரத்னம். ஸோ ராஜரத்னம் இவங்க எல்லாருமே சேர்ந்தே கபடி விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இவர் 1994ஆம் ஆண்டு ஏஷியன் கபடி போட்டிகளில் இவர் கலந்துக்கிட்டு கோல்டு மெடலும் வாங்கி ஜெயிக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய பெருமையாக பார்க்கப்பட்டது. ஏன்னா மனத்தி அப்படின்ற ஒரு சின்ன கிராமம், முறையான கிரவுண்டு இல்லை, முறையான வசதி இல்லை, இருந்தாலும் இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி அவர் வந்து ஜெயித்தது வந்து பலருக்கும் இன்ஸ்பிரேஷனாக ஒரு விஷயமா இருந்தது. ஏன் அப்படின்னா அவர் முதல்ல ஷூ போட்டு விளையாண்டதே இந்த சன் பேப்பர் மில் டீம் கூட விளையாடும்போது தான். அது வரைக்கும் அவர் ஷூ போட்டே விளையாட மாட்டார். அதுக்கு பிறகு கிரவுண்டு இல்லை அப்படிங்கிறதுனால பக்கத்தில் குறும்பூர் அப்படின்ற ஒரு கிராமம், அங்கே போய் கபடி விளையாடுவாராம். கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் நடந்து போகிறது, ஓடி போகிறது, இப்படி தான் அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கு. கபடி விளையாடுறதுக்கு உடம்பு கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அதுக்காகவே இவர் ரன்னிங் ரேஸ் ஆகட்டும், வயிற்றில் டயரை கட்டிக்கிட்டு ஓடுறது, ஒரு சாக்கு மூட்டையில் மண்ணை கொட்டிட்டு அதை தலையில் வச்சு முட்டுறது அப்படின்னு கடுமையான பயிற்சிகள் நிறைய எடுத்திருக்காரு. அவர் இவ்வளோ நாள் கபடி விளையாண்டு அவர் உடம்புல அடி வாங்காத இடமே இல்லை. ஷோல்டரில், காலில் நிறைய இடங்கள் அவருக்கு ஃப்ராக்சர் ஆகிருக்கு. ஆனால் அவருடைய முகத்துலையும் தலையிலையும் மட்டும் அடி வாங்காமல் கவனமாக பார்த்து போகிறான். ஏன்னா அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ அதனால் அந்த கான்சன்ட்ரேஷன் முக்கியம் அப்படிங்கிறதுனால பல போராட்டங்களை தாண்டி அவர் வந்திருக்காரு. ஸோ 1995ஆம் ஆண்டு நம்ம விளையாட்டு வீரர்களை இந்திய அரசாங்கம் கௌரவிக்கும் அர்ஜுனா விருதுன்னு கொடுத்து அந்த அர்ஜுனா விருது இவர் வாங்குறாரு. அதுக்கு முன்னாடி தான் இவர் குருவா நினைச்ச ராஜரத்ன மாஸ்டர் வந்து கபடி பிளேயர், அவர் விருது வாங்குறாரு. 95ல் இவர் அந்த அர்ஜுனா விருதை வந்து வாங்குறாரு. அப்போ அது மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது. ஆனால் இங்கே தான் நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கணும். அப்போ 1995ல் தமிழ்நாட்டிலிருந்து கபடிக்காக இந்த நம்ம மனத்தி கணேசன் வந்து இந்த அர்ஜுனா விருது வாங்கினார். அதுக்கு பிறகு கபடியில் எந்த ஒரு பிளேயருமே தமிழ்நாட்டிலிருந்து அந்த ஒரு விருதை வாங்கவே இல்லை. இன்னும் டீப்பாக சொல்லணும் அப்படின்னா இவருக்கு எப்படி கபடி இந்த ஸ்போர்ட்ஸ் மூலமாக ஒரு மின்சார டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைச்சதோ அதே மாதிரி கபடி அப்படின்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் மூலமாக வர்றவங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தாங்க. வெளியே தெரியாமல் போகிற ஒரு சூழலும் ஏற்பட்டது. நிறைய பேருக்கு வேலை கிடைக்காமலும் ஏற்பட்ட நிறைய விஷயங்கள் நடந்தது. ஸோ இந்த கபடி மூலமாக, ஸ்போர்ட்ஸ் மூலமாக வர நிறைய பேருக்கு இந்த வேலை வாய்ப்பு கிடைக்காமல் போகிறது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக பார்க்கப்பட்டது. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் மனத்தி கணேசன். அவருக்கு இப்போ கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 30 வயசுக்கிட்ட அவங்க ஆயிடுச்சு. இன்னும் பல ஊர்களுக்கு போய், பல மாவட்டங்களுக்கு போய் அங்கே இருக்கிற பள்ளிகளில் மாணவர்கள் சந்தித்து கபடியில் இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க ஊக்குவிச்சு அவங்களுக்கான பயிற்சிகளை கொடுத்துட்ருக்காரு மனத்தி கணேசன். ஸோ அவருடைய கதையை தான் இந்த பைசன் திரைப்படத்தில் மாரி செல்வராஜ் வந்து சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா மனத்தி கணேசன் மாரி செல்வராஜுக்கு கொஞ்சம் நெருக்கமானவர், அவருடைய உறவினர் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ அவருடைய வாழ்க்கையை மையமாக வச்சு தான் இந்த பைசன் திரைப்படத்தில் துருவ் விக்ரம் அவருடைய கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்காராமா. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட மனத்தி கணேசன் ஒரு பேட்டியில் சொல்லும்போது மாரி செல்வராஜ் வந்து என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, துருவை வந்து நீங்கள் ஒரு கபடி பிளேயராக மாற்றி கொண்டுட்டு வரணும் அப்படின்னு என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. நான் கிட்டத்தட்ட 2 வருஷமாக துருவ் அதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு காலையில் எழுந்திரிச்சு கிரவுண்டில் ஓடுறது, அதுக்கான ஃபிசிக்கலாக ட்ரெயின் பண்ணுறது. அவருடைய தசை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனுக்கான இந்த கபடி விளையாடுறதுக்கான தசை கிடையாது. பட் எனக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிட்டு பண்ணார். நான் அவர் ஒரு நடிகராக பார்க்கல, ஒரு மகனாக தான் பார்த்தேன் துருவ் விக்ரமை. அந்த அளவுக்கு அவர் கடுமையான பயிற்சி செஞ்சு தான் இந்த படத்தில் நடிச்சிருந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைசன் திரைப்படம் இப்போ தீபாவளிக்கு 17ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. மனத்தி கணேசனுடைய வாழ்க்கை வந்து பலருக்கும் இன்ஸ்பிரேஷன் தான். ஒரு சின்ன கிராமத்திலிருந்து ஸ்போர்ட்ஸ் மீது கொண்ட ஒரு காதல் காரணமாக
காரணமாக கபடி மீது கொண்ட அந்த ஆர்வம், காதல் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு அவர் கொண்டுட்டு போயிருக்கு. இன்னொரு பக்கம் இதில் அவருக்கு பக்கபலமாக இருந்தது அவங்களுடைய அம்மா அப்பாவும் தான். ஏன் பையன் ஸ்போர்ட்ஸ் போகிறான், படிக்காமல் போகிறான் அப்படின்ட்டு அவங்கள தடை பண்ணலை. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே நின்று நீ உனக்கு என்ன பிடிக்குதோ பண்ணு, விளையாடு அப்படின்னு அவங்களை ஊக்குவிச்சதும் ஒரு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்பட்டது. ஸோ அப்படிப்பட்ட மனித கணேசனுடைய வாழ்க்கை தான் பைசன் திரைப்படமாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். மனித கணேசனுடைய வாழ்க்கை எல்லாருக்குமே ஒரு பாடம் தான். இன்னும் பலருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்டை கொண்டாடுறோம், இப்போ ஃபுட்பால், ஹாக்கி எல்லாத்தையுமே இது பண்ணுறோம். ஆனால் நம்ம கலாச்சார விளையாட்டு கபடி, உடல் வலிமையும் ஒரு கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த கபடியில் நாம் ஜெயிக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு கபடி விளையாட்டை வந்து இன்னும் மிகப்பெரிய அளவில் கொண்டு போகாமல் இருக்கிறது வந்து பலருக்கும் ஏக்கம் அளிக்குது. பல கபடி வீரர்கள், வீராங்கனைகள்லாம் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு டீம்லேயும் அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கான முறையான அங்கீகாரம் கிடைக்குதா, முறையான வேலை வாய்ப்பு கிடைக்குதா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஸோ அது எல்லாத்துக்குமே இந்த படம் பதில் சொல்லும் அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் இவருடைய வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த பைசன் திரைப்படம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மியூசிக் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.